அமைதி படம் ஸ்ரீலங்கா போச்சு இல்லையா, ஆ, அதை பேஸ் பண்ணி இங்கேருந்து அமைதிப்படையில் போன ஒரு நம்ம இந்தியா இராணுவ வீரருக்கும் ஸ்ரீலங்காவில் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கும் அங்கே போன இடத்துல காதல் ஆகுது, லவ் ஆகுது. இதை வந்து எப்படி வந்து எப்பயுமே ரெண்டு கண்ட்ரியும் வந்து இது மாதிரி இருக்க மாதிரி எலியும் பூனையுமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த டைமில். இவர் வந்து தமிழ் பொண்ணை லவ் பண்ணல, சிங்கள பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. இதை எப்படி வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றாருங்கிறத பேஸ் பண்ணி கதை பண்ணியிருந்தார். இப்போ கதை பேர் இனியெல்லாம் சுகமேன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அன்எக்ஸ்பெக்டடாக கார்த்திக் சார் கொடுத்த குடைச்சலில் படம் பண்ண முடியல. படம் பண்ண பூஜையிலேயே படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் விக்ரமன் சாரும் வேறு படங்கள் பண்ணி வேறு மாதிரி போயிட்டார். நம்மளும் இங்கே வேறு டைரக்டர் மாதிரி நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவரும் அவரோட படம் பண்ணியிருக்காரு, நீங்களும் அவரோட படம் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அவருமே படத்தை உன்னிடத்தில் எனக்கு கொடுத்தா, நீங்களுமே அவரை வச்சு சந்தித்த வேலை பண்ணியிருக்கீங்க, ஆனந்த பூங்கொன்றை பண்ணி. ஆமாங்க, நல்ல நண்பர் தான். இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற குடைச்சலாம் தாங்கிடணும், அந்த அளவுக்கு இது பண்ணிடுவார். அதை சொல்லும்போது அது ஒரு மேஜிக்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இருக்கும், பட் அந்த ஷாட் வந்த அப்புறம் எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டு வந்து. ஆமாம், ஷூட்டிங்லாம் வந்தாச்சுன்னா கார்த்திக் சார் மாதிரிலாம் ஒரு ஆக்டரு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். அதான் சொல்கிறேனே, நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். அவர் மட்டும் சரியாக இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற போட்டியில் அவர் இருந்திருப்பார். அவர்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கும், அது அந்த ஸ்டைல் யாருக்கிட்டையுமே இருக்காது. ஆமாம், ஆக்டிங்கில் ஆக்டிங் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், என்ன ஒரு அற்புதமான நடிகர். நிச்சயமா ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஆமாம், நடிக்கிறது தெரியாது, பார்த்தா தெரியாது. ஆனால் வந்து தயாரிப்பாளர் கொடுக்குற டார்ச்சர் வந்து தாங்க முடியாது. பின்னாடி அவ்வளோ வேதனை தெரியுது. ஐயோ, அவரால் பட்டு சிக்கி சின்ன பணமாக இருக்கேன் நான். மொதல் படம் ட்ராப் ஆகிடுச்சு. ரெண்டாவது படம் வந்து இது ஆனந்த பூங்காற்றை அவரை வச்சு எடுத்து ஒரு வழியாக ஷூட்டிங்கை முடித்தேன், ஆனந்த பூங்காற்று. மூணாவது படத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், சந்தித்த வேலையில் மாட்டிக்கிட்டேன்.